My friends, our friend is trying to ask what is exactly the meaning of this verse. One word has taken me such a long time to expound. If I were to expound all these verses, nobody will be in this hall to listen to it. ஆகவே இந்த முழு செய்யுளுக்கு நாம் பொருளை சொல்ல புகுந்தால் நீங்கள் இன்னும் ஒரு மாதம் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த செய்யுளை படித்து அன்பர் கேட்ட ஒரு காரணத்துக்காக இன்னும் 1-2 கருத்துக்களை உங்களுக்கு பயன்படக்கூடிய முறையிலே சொல்லுகின்றேன். அருளின் உப்பை நீயும் அப்பனை தமரை போட்டு அருளின் வலகரத்தில் மணியை நீ செவைமை செய்ய பெருளின் சத்த கோடி தேவதை சித்தியாகும் பொருளின் வாதம் முன்னே வாய்ப்பித்து நிற்கும் பாரே. இந்த சித்தர்கள் பல விஷயங்களை பற்றி பாடியிருக்கின்றார்கள். இந்த தமிழ் பிரயோக சித்தாந்தத்திலே 64 விஞ்ஞான கலைகளும் சாத்திரங்களும் அடங்கியிருக்கின்றன. All the 64 sciences and arts are actually exactly in this great tradition of Tamil Prayoga Siddhanta. The mainstay which it talks about is yoga, as we have been practicing it as the fivefold path of Kriya Yoga. To supplement it, they also had what is called the herbal system of medicine called Siddha Vaidya. இந்த யோகத்துடன் சித்தர்கள் சித்த வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானத்தையும் உருவாக்கினார்கள். யோக ரீதியிலே ஆண்டவனை கண்டு கழிப்பது மட்டுமல்லாமல் யோக ரீதியிலே நோய்களை எல்லாம் போக்க முடியும். அந்த யோக செயல்முறைகளை கொண்டு நோய்கள் வராது தடுக்க முடியும். அப்படி அத்துடன் உணவு சிகிச்சையை மேற்கொண்டு தேவையான அளவுக்கு இந்த சித்த வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற மூலிகை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்று சித்தர்களுடைய வாக்கியம். அந்த மூலிகை சிகிச்சையை பற்றி பாடுகின்றார்கள் இந்த செய்யுளிலே. It's time to talk to you about the herbal system of medicine, which also includes both organic and inorganic chemistry. அப்படி அவர்கள் பாடும் பொழுது கட்டுப்பை பற்றி எல்லாம் பாடுகின்றார்கள். அந்த கட்டுப்பை பாடுவது மட்டுமல்லாது அவர் சொல்லுகின்றார்கள், வலக்கரத்திலே அதை தாங்கி சில மந்திரங்களை ஜெபித்தால் தேவதை சித்தியும் பேசும். அதுதான் சொல்றார். அதனை சொல்லினே போனால் இன்னும் ஆச்சு. நான் 42 யோகா சாதனை செஞ்சுட்டு இருக்கேன். எவ்வளவோ தேவதைகள் எவ்வளவோ மந்திரங்களாக இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் தாரக மந்திரத்தை ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுடைய ராமபெருமான் உங்கள் முன்ன வந்து நிற்பார். அதான் தேவதை சித்தி. If you try to practice the mantras, my friends, I can guarantee you spiritually, intellectually, mentally, vitally and physically you can see Sri Ram. That is what is called Devada Siddhi. மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. எடுத்துக்கொள்ளுங்கள் ஆலமரத்தை, பெரியதொரு மரம். நீங்கள் அடையார் தியாஜிபிள் சொசைட்டியில் பிரம்மஞான சபையில் போய் பாருங்கள், பெரிய ஆலமரம். அது எங்கேருந்து வந்தது? சிறிய வித்திலிருந்து வந்தது. அந்த வித்து தான் பிந்து பீஜம். பீஜம் என்று சொல்லுகின்றோம் யோகத்தில். பீஜ மந்திரம் என்று சொன்னால் அந்த வித்து மந்திரம். அந்த ஒரு சின்ன வித்திலிருந்து பெரிய மரம் வர முடியும் என்று சொன்னால் அந்த சின்ன மந்திரத்திலிருந்து அந்த பீஜ மந்திரத்திலிருந்து ஆண்டவன் எழும்போது ஏன் கிடைக்காது? அதைத்தான் தேவதை சித்தி என்று சொல்லுகின்றார். My friends, we try to take up even the tall tree of the redwood tree which lived for 5,000 years came from a small seed. அமெரிக்காவில் ஒரு பெரிய மரம் இருக்கு. அது ரெட்வுட் மரம் என்று சொல்லுகின்றோம். சில மரங்கள் அந்த வட்டங்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் 5000 ஆண்டுகள் ஒரு மரம் இருக்க முடியும் என்று சொன்னால் பாபாஜி போன்ற சித்தர்கள் ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்க முடியாது? திருமூல போகநாதர் போன்ற சித்தர்கள் ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்க முடியாது? அதைத்தான் தேவதை சித்தி என்று சொல்லுகின்றார். பீஜ மந்திரத்தை உச்சரியுங்கள், எந்த தேவதையும் வா வா என்று கூவி அழைத்து உங்களுக்கு பேசும். அதைத்தான் புகழ்ந்து பாடுகின்றார் சித்தர் இந்த பாவில்.